हाफ केजी ब्रौनी எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பர்ஃபெக்டான ப்ரௌனி கிடைக்கணும்னா இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு 160 கிராம் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்துருக்கோம். அது கூட ஒரு 75 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஓடிஜியில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சாலே நல்லா மெல்ட் ஆகிடும். ஓடிஜி இல்லாதவங்க ஒரு இட்லி பானையில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி லிக்விட் ஆகிடணும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம மைதா பேட்டர் கூட இதை சேர்க்கலாம். ஆறுறதுக்கு முன்னாடி சேர்க்க முடியாது. ஹாஃப் கேஜி ப்ரௌனிக்கு 2 முட்டை சேர்த்துக்கலாம். 2 முட்டையும் சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுட்டு இது கூட நாட்டு சர்க்கரை ஒரு 35 கிராமும் பவுடர்டு சுகர் ஒரு 100 கிராமும் சேர்த்துக்கலாம். நமக்கு பவுடர் சுகராக இருந்துச்சு அப்படின்னா உடனே கரைஞ்சிரும். அதுக்காக தான் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறது. அப்படி நீங்கள் நார்மல் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் கரையிறதுக்கு. இது கூட மைதா ஒரு 75 கிராம், கொக்கோ பவுடர் ஒரு 25 கிராம், ரெண்டையும் நம்ம இப்போது இந்த எக்கோடு மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேகமாகலாம் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. பொறுமையாக விஸ்க் வச்சு அடிச்சுக்கோங்க. ரொம்ப பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே ப்ரௌனிக்கு போதுமானது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹாட் சாக்லேட் மெல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணணும். நல்லா ஆறியிருக்கணும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதை நம்ம இப்போ இந்த எக் பேட்டரோட மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் அவனை ஒரு 10 மினிட்ஸ் 180 டிகிரிக்கு வச்சு ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. அப்போது தான் கேக் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை ப்ரீஹீட் பண்ணி முன்னாடியே முடிச்சிட்டிங்கனாலும் அதோட டெம்பரேச்சர் டவுன் ஆகிடும். வெண்ணிலா எசன்ஸ் இதோட ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம 1/2 கிலோ அந்த டின்னில் இப்போ பேட்டரை மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை நல்ல பபிள்ஸ் போகிறதுக்காக ஒரு டூத் பிக்கை எடுத்து நம்ம ஜஸ்ட்டு அதை ஒரு லைன் போட்டுட்டு நம்ம அவனில் வைக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் ப்ரௌனி சூப்பராக கிடச்சிரும். இப்போது ஓடிஜியில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் சூப்பராக ப்ரௌனி வந்திருக்கு. ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் 180 டிகிரியில் வச்சிங்க அப்படின்னா ப்ரௌனி இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆகிடும். ஒவ்வொரு அவனுக்கும் டெம்பரேச்சர் மாறும். அதனால் நீங்கள் புதுசாக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.